வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். என்னடா அது தேமுதிக ஆரம்பிக்கலேன்னு பார்த்தேன். முதல் கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் ஏகதேசம் ஒரு 21 நாட்கள். 21 நாட்கள் போதுமா முதல் கட்ட பிரச்சாரத்துக்கு? தெரியல. என்ன ஐடியா பண்ணியிருக்காங்களோ தெரியல. இந்த பாருங்கள், பாமகவை பொறுத்த வரைக்கும் 100 நாள் திட்டம்னு அவர் பெறப்பட்டார். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பேரணியா. ஆமாம், ஆனால் ராமதாஸ் போகல. பாமகனா ஒன்று தான். அன்புமணி அதை உடைத்து கொண்டு தனியாக அவர் ஒரு பேரணி ஸ்டார்ட் பண்ணிட்டார். இத்தனைக்கும் ராமதாஸின் ஒப்புதலே கிடையாது. ஆமாம், அவர் எங்கெங்கே பேரணி போகிறாரோ அத்தனை இடத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ராமதாஸே சொல்லிடுறாரு. முடிஞ்சு போச்சு. இப்போ அன்புமணி போயிட்டுருக்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம். அப்புறம் ராமதாஸ் போவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ பாமக ஒன்றா இரண்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் 100 நாள் திட்டம் அப்படின்னு பாமக அன்புமணி பெறப்பட்டார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாளாக போயிட்டுருக்கிறாரு. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி 46 தொகுதி ப்ளஸ்ஸு 15 லட்சம் பேரை பார்த்து அப்படியே போயிட்டு, எங்கே பார்த்தாலும் பணம் பட்டுவாடா தான். சும்மா கம்முன்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் செல்ஃபோன் அந்த லைட்டில் பணத்தை பிரிக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. கட்டுக்கட்டாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரக்கே இந்த அளவுக்கு பணம் அப்படின்னா, அப்புறம் அடுத்தடுத்து 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? எத்தனை கோடி செலவாக போதோ தெரியல. அத்தனை எடப்பாடியோட பணம் தான். மற்றபடி வேற ஒரு கட்சி அப்படிங்கிற கான்செப்டில் அடுத்தடுத்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட மாநாடு ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க பிரச்சாரம்லாம் போகிறது உள்ள இருக்குது. எல்லாம் மாநாடு தான், ஸ்டேட்டு தான். அதன் அடிப்படையில் இன்றைக்கி தேமுதிக 21 நாட்களில் போகிறாங்க. எதற்கு? எல்லாமே கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம போனோம் அப்படின்னா அங்கங்கே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. மக்களுடைய கூட்டத்தை உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் அங்கங்கே போகும். அதன் அடிப்படையில் இந்த கட்சியோட கூட்டணி சேரலாமா அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி தேமுதிக ஐடியா பண்ணுவாங்க, எந்த கட்சியோட நாம் கூட்டணி சேரலாம் அப்படிங்கிறது அவங்களும் ஐடியா பண்ணுவாங்க. இரண்டும் கலந்த ஒரு ஐடியாங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எந்த கட்சியோடு என்ன தெரியுது? தூரமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக தெரியுது, பக்கமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் தாவேகா தெரியுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு நாமம் போட்டாச்சு. இருந்தாலும் 2026 தரோம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எத்தனை சீட்டு கூட்டணி சேர்ந்தால் தருவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தால், வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிற கேள்விக்கும் வந்துருச்சு பாஜகவோடு சேர்ந்து இருப்பதால். அப்போ தனித்து தெரிவது தாவேகா மட்டும்தான். ஆமாம், இதன் அடிப்படை எதனோட கூட்டணி சேர போகிறார்கள் அப்படிங்கிறது